அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய பாரதிதாசனுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களை நாம் இன்று சந்திக்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப பெரியார் இலக்கியங்களை பற்றி என்ன சொன்னாரு? அவருடைய பார்வை இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியாரினுடைய இலக்கிய அணுகுமுறை அல்லது பெரியாரினுடைய இலக்கிய கண்ணோட்டம் குறித்து, அந்த பொருள் குறித்து யாரும் விவாதித்திருக்கிறார்களா என்றால், அப்படி ஒரு முழுமையான ஒரு விவாதம், உரையாடல் என்பது பெரியாரினுடைய இலக்கிய வெளி குறித்து இல்லை என்று கூட நாம் சொல்ல முடியும். பெரியாருடைய இலக்கிய அணுகுமுறை, இலக்கிய பார்வை அல்லது இலக்கிய கண்ணோட்டம் என்பது இந்தியாவில், தமிழகத்தில், பிற மாநிலங்களில் இருக்கிற மிக நீண்ட காலமாக இருக்கிற பார்ப்பனிய சமூக அமைப்பை அம்பலப்படுத்துவது என்பதுதான் தந்தை பெரியாரினுடைய இலக்கிய அணுகுமுறையிலும் வெளிப்பட்ட கண்ணோட்டம் என்று நாம் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது தந்தை பெரியார் தொல்காப்பியம் தொடங்கி திருக்குறள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்று தொடர்ந்து பாரதியார், பாரதிதாசன் என்று அவர் தொடர்ந்து தன்னுடைய காலத்தில் அவர் நிறைய முன்வைத்திருக்கிறார். இந்த கண்ணோட்டங்களை எல்லாம் தொகுத்து பார்ப்பதன் மூலமாக நாம் பெரியாருடைய இலக்கிய அணுகுமுறையை, இலக்கிய வெளியை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலில் பெரியாருடைய இலக்கிய பார்வை என்கிற அடிப்படையில் நாம் பாரதியிடமிருந்து தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வரையிலும், இன்றைய காலச்சூழலிலும் கூட பாரதி ஒரு செல்வாக்கு செலுத்துகிற ஒரு கவிஞராக இருக்கிறார். பாரதியின் மீது எல்லோருக்கும், பொதுவுடைமைவாதிகள் உட்பட எல்லோருக்கும் ஒரு பிள்ளை காதல் இருப்பதை நாம பார்க்கிறோம். ஒரு விமர்சனமற்ற ஒரு பிள்ளை காதல், ஒரு காதல் பாரதியிடம் இருக்கிறது. பாரதியை பார்ப்பனர் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கம், பெரியார் எல்லாம் விமர்சிக்கிறாங்க என்கிற பார்வையும் கூட உண்டு. ஆனால் பெரியார் பாரதி குறித்து என்ன பேசுகிறார், என்ன அணுகுமுறையை முன்வைத்தார் என்று நாம் தொகுத்து பார்க்கும்போது 30/9/1928 தொடங்கி 6/11/1943 வரை கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் அந்த கால இடைவெளியில், அந்த கால பகுதியில் தந்தை பெரியார் ஒரு 6 கட்டுரைகளை பாரதி குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் கூட கட்டுரை இருக்கக்கூடும். நான் பார்த்த வகையிலே ஒரு 6 கட்டுரைகள் நேரடியாக பாரதி குறித்து, தலைப்பிலேயே பாரதி குறித்து பேசிய கட்டுரைகள் 5, தமிழை பற்றி தமிழர் பார்ப்பனர் கருத்துக்கள் என்கிற ஒரு தலைப்பில் பாரதி குறித்தும் என்று ஒரு 6 கட்டுரைகளை பெரியார் எழுதியிருக்கிறார். இந்த 6 கட்டுரைகளையும் ஒவ்வொரு கட்டுரைகளாக விளக்கினால் நமக்கு நேரமும் காலமும் போதாது. ஆனால் இந்த 6 கட்டுரைகளிலிருந்து பெரியார் எப்படி பாரதி குறித்து அவர் காலத்தில் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார் என்று பார்த்தால், இந்த 20-30 ஆண்டுகள்ல, 20 தொடங்கி 40கள் 50கள் வரையிலும் பாரதி ஒரு 30 ஆண்டு காலம் பெரியார் பாரதி குறித்து வைத்திருக்கிற அந்த செய்திகள், அந்த 30-40 ஆண்டுகள்ல பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டுதல், பாரதியாருடைய அகவை நன்னாளை, பிறந்த நாளை, பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்கிற வகையில
பல்வேறு நிகழ்ச்சி போக்குகள் இன்றைக்கு இருந்திருக்கிறது. பாரதியின் பாடல்களை பதிப்பித்திருக்கிறார்கள். பாரதியின் பாடல்களை பதிப்பித்து பாரதியின் பாடல்களை வெளியிட்டு அந்த தொகையை அவர் குடும்பத்திற்கு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வழங்கி இருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த 30-40 ஆண்டு காலத்தில் நடந்த நிகழ்வுகளின் மீது பெரியார் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பாரதியினுடைய பாடல்களை, அதில் இருக்கிற கூறுகளை எல்லாம் பெரியார் விமர்சிச்சிருக்கிறார். பாரதியினுடைய கவிதைகள் அடிப்படையில் ஒரு தமிழ் திணை மரபு, தமிழ் அறமரபு சார்ந்த ஒரு கவிதை வடிவம் இல்லை. அது ஒரு தமிழ் மரபினுடைய தொடர்ச்சி இல்லை என்பது பெரியாருடைய நிலைப்பாடு. பாரதியின் கவிதைகள் வேதத்தையும் வேதாந்தத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு வடிவம் என்று பெரியார் பேசியிருக்கிறார். இப்படி தமிழ் மரபு, பெரியாருடைய கவிதை மரபு என்பது தமிழ் மரபல்ல, அது ஒரு வேதாந்த மரபு என்கிற அடிப்படையெல்லாம் உள்வாங்கிதான் பெரியார் பாரதியினுடைய ஆரியமயப்பட்ட, ஆரியத்தை உயர்த்தி பிடிக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் அம்பலப்படுத்தினார். பெரியார் சாதியை மிக கடுமையாக எதிர்த்தவர். சாதிக்கு மிக அடிப்படையாக இருப்பது என்ன? வேதம், உபநிடதம், ஸ்மிருதி போன்ற அடிப்படையான அந்த பார்ப்பனிய இலக்கியங்கள். இது சாதிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று அதை எதிர்த்தார். ஆனால் பாரதி இந்த வேதம், உபநிடதம், ஸ்மிருதி போன்ற சாதியை பாதுகாக்கிற அந்த அடிப்படையான பார்ப்பனிய இலக்கிய மூலத்தை பாரதி எதிர்க்கவில்லை என்று பெரியார் பாரதியின் மீது கடுமையாக விமர்சனத்தை வைத்தார். பாரதி பார்ப்பனர்களை பற்றி பல இடங்கள்ல அவர் விமர்சித்திருந்தாலும் பெரியார் அதையெல்லாம் ஒத்துக்கல. பார்ப்பனர்களை அவர் ஒரு மேலோட்டமாகத்தான் அதை எதிர்த்தார் என்பதாக பெரியார் அதையெல்லாம் விமர்சித்திருக்கிறார். பெரியார் பாரதியை எதிர்த்ததுல மிக அடிப்படையான பல கூறுகள் இருக்கிறது. இன்றைக்கு நவீன இந்துத்துவமாக, நவீன இந்து ராஷ்டிரமாக, அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த நவீன இந்து ராஷ்டிரத்திற்கு முன்னால் இருக்கிற ஒரு பழைய இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு அமைப்பை தான் பாரதி தன்னுடைய கவிதைகளில் வெளிப்படுத்தினார். அதெல்லாம் பெரியார் மிக கடுமையாக எதிர்த்தார். பெரியார் வாய்ப்பு உள்ள போதெல்லாம் தன்னுடைய கட்டுரைகள்ல, எழுத்துக்கள்ல மனோன்மணிய சுந்தரனாருடைய கருத்துக்களை உயர்த்தி பிடித்தார். அவர் பாடல்களை அவர் பல இடங்கள்ல பெரியார் சொல்றார். ஆரியம்போல் வழக்கொழிந்து என்று சொல்லுகிற அந்த பாடல் அடியெல்லாம் அவர் எடுத்து போட்டு, எப்படி மனோன்மணியம் ஒரு தமிழ் மகனாக இப்படி தமிழை உயர்த்தி பிடிக்கிறார். ஆனால் பாரதி ஒரு பார்ப்பனராக, ஒரு ஆரிய மகனாக எப்படி அவர் ஆரியத்திற்கு இணையாக தமிழை பேசுறாரு, ஆரியத்தை உயர்த்தியும் தமிழை அதை இணையாக வச்சு பேசுறாரு என்று மனோன்மணியம் சுந்தரனார் உடைய பாடலையும் பாரதியார் ஆரியத்தோடு இணைத்து பேசுகிற பாடலையும் வாய்ப்பு கிடக்கும் போதெல்லாம் அம்பலப்படுத்துறார். 1856 கால்டுவெல் தந்த அந்த ஒப்பிலக்கணம், அது வெளிப்படுத்துகிற அந்த தனித்தன்மை, தமிழ் என்கிற தனித்தன்மை, இதெல்லாம் குறித்து பாரதிக்கும் வாவேஸ் ஐயர் போன்ற பார்ப்பனர்களும் எப்படி கள்ளமௌனம் சாதித்தார்கள் என்றெல்லாம் பெரியார் அம்பலப்படுத்தி பேசுகிறார். பாரதியாருடைய படைப்புகளை அவர் விமர்சிக்கிறார். காக்கை குருவிகள் எங்கள் கூட்டம், நீலும் மலையும் எங்கள் ஜாதி, இது போன்ற பாடல்கள் எல்லாம் பெரியார் எள்ளி நகையாடினார். பாரதி எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுகிறான், எப்படி ஒரு கண்ணா பின்னா என்று எதையோ உடறி கொட்டுகிறான் என்றெல்லாம் பாரதியின் பாடலை மிக கடுமையாக பெரியார் விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாரதியார் ரொம்ப ஏழையா இருந்தாரு, வறுமையில் இருந்தார் என்றெல்லாம் ஒரு சித்திரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா காங்கிரஸ் எப்படி ஒரு சுதந்திர போராட்டத்தின் ஊடாக பாரதியினுடைய அந்த பாடலுக்கு நிதியை திரட்டி கொடுப்பது,
அவர்கள் குடும்பத்தாருக்கு ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக அந்த தொகையின் மூலமாக பாரதியின் பாடல்களை புதுப்பித்து அவர்கள் குடும்பத்தாருக்கு நிதி தருதல், பாரதிக்கு மணிமண்டபம் அமைத்தல் என்கிற செயல்பாட்டை எல்லாம் காங்கிரஸ் செய்த போது, ஏன் அப்படி காங்கிரஸ் செய்து அப்படின்னா, விடுதலைக்கு பின்னால் அமைய இருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு அரசு அமைப்பு என்பது ஒரு இந்து ராஷ்டிரமாகத்தான் இது இருக்கும். இதற்கு தோதாகத்தான் ஒரு பண்பாட்டு நிலையில் பாரதியினுடைய கருத்துக்கள் இருக்கிறது என்கிற அடிப்படையில தான் காங்கிரஸ் பாரதிக்கு மணிமண்டபம் கட்டுறது, பாரதியின் குடும்பத்திற்கு நிதி திரட்டி தருவது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் செய்கிறது என்பதையெல்லாம் தான் ஐயா பெரியார் உள்வாங்கிக் கொண்டு உணர்ந்து கொண்டுதான் இதையெல்லாம் அவர் அம்பலப்படுத்தினார். வெறும் பாரதியினுடைய பாட்டு அது தருகிற இனிமை என்பதையெல்லாம் தாண்டி இதற்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசு, ஒரு அமைப்பு, ஒரு பார்ப்பனியத்தை கட்டி காக்கிற ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு, இந்த அமைப்பை அம்பலப்படுத்துவதன் ஒரு அடிப்படையில தான் பாரதியினுடைய பாடல்கள், பாரதிக்கு மணிமண்டபம் கட்டுறதோ அல்லது அவருக்கு பிறந்த தினம் கொண்டாடுவது, இதெல்லாம் ஒரு பார்ப்பன சமூக அமைப்பை திரும்ப திரும்ப கட்டியமைக்கிறது என்கிற அடிப்படையில தான் பெரியார் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தார். அதாவது ஒரு தமிழ் உணர்ச்சி என்பது எப்படி ஆரியத்தை அழிக்க வருகிறது என்பதை புரிந்து கொண்டுதான் பார்ப்பனர்களும் அவர்களுக்கு அடிவடியாக இருக்கிற பார்ப்பனர் அல்லாதாரும் சேர்ந்து கொண்டு இந்த பாரதி மண்டபத்தை எல்லாம் கட்டுறாங்க என்கிற ஒரு கோபம் ஐயாவுக்கு பெரியாருக்கு இருந்தது. இப்ப ஔவையார் போன்றவர்கள், தொல்காப்பியர், வள்ளுவர் எல்லாம் ஏன் அவ்வளவு அறிவுஜீவியா இருக்காங்க, ஏன் அவ்வளவு ஒரு புலமை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஆரிய கலப்புல அவர்கள் தோன்றினார்கள் என்று ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. இதெல்லாம் பெரியார் உணர்ந்து கொண்டுதான் ஒரு ஆரிய இனப்பெருமையை உயர்த்தி பிடிக்கிற உவேசா, ராகவ ஐயங்கார் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் பேசுறாங்க. ஒரு ஆரிய இனப்பெருமையை உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் ஆரியர்களாக பிறந்தாதான், பார்ப்பனர்களாக பிறந்தாதான் அறிவுஜீவி, புத்திசாலிங்க என்கிற ஒரு கண்ணோட்டத்தை எல்லாம் பெரியார் புரிந்து கொண்டு அதையெல்லாம் அவதானித்துதான் பெரியார் பாரதியை மிக கடுமையாக அவர் விமர்சனம் செய்கிறார். அன்றைக்கு பாரதிக்கு அகவை நாள், அதாவது பிறந்த நாள், பாரதியினுடைய தினம் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டமாக பிறந்த நாள் விழாக்கள் நடந்திருக்கிறது. பாரதியாரை ஒரு தெய்வம் போல, ஒரு கடவுள் போல சித்தரித்து தூப தீபம் எல்லாம் காட்டி, நெய்வேத்தியம் எல்லாம் காட்டி வணங்கி பாரதியாருடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். பெரியார் சொல்றாரு, பாப்பான்னு சொல்லிட்டா அவனை இந்திரன்னு புகழ்றதும் சந்திரன்னு புகழ்றதும், பார்ப்பான்னாவே அவன் என்னதான் மிக மோசமாக ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தாலும் அவனை உயர்த்தி பிடிப்பதெல்லாம் மிக மோசமான ஒரு மனநிலை, மிக மோசமான ஒரு சூழல் என்றெல்லாம் ஐயா பெரியார் மிக கடுமையாக பேசினார். இப்ப பாரதியினுடைய பாடல்கள், அன்றைக்கு பாரதியினுடைய பாடல்களை பார்ப்பனர்கள் திருத்தி இருக்கிறார்கள். பாரத நாடு என்று வருகிற இடத்திலெல்லாம் ஆரிய நாடுங்கள் நாடு என்றெல்லாம் திருத்தியிருக்கிறார்கள். இந்த திருத்தத்தை எல்லாம் கூட பெரியார் கண்டித்திருக்கிறார். பார்ப்பனர்களை பற்றி பாரதி சில இடங்கள்ல விமர்சனம் செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையில தான் அன்றைக்கு சில பேர் பாரதியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதியின் பாடல்களை தடை செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்படி தடை செய்ய போதெல்லாம் அவர்கள் வயிற்றிலையும் வாயிலையும் அடித்துக் கொண்டார்களே. இப்படி பாரதியின் பாட்டை பார்ப்பனர்கள் ஆரியத்திற்கு தோதாக வளைக்கிறார்களே, இதையெல்லாம் யார் கேட்பா, இதை கேட்கிறார்களா என்றெல்லாம் மிக கடுமையாக பெரியார் அம்பலப்படுத்தினார். ஜஸ்டிஸ் கட்சி பாரதியினுடைய பாடல்களை தடை செய்தது என்றெல்லாம் தமிழ்நாடு பத்திரிகை அந்த காலத்தில் எழுதிய போது பெரியார் மிக கடுமையாக பாவம் ஒரு பக்கமும் பழி ஒரு பக்கமும் என்றெல்லாம் பெரியார் கேட்டார். பாரதியின் பாடல்கள் தடை செய்வதற்கு பாரதியின் பாடல்களிலே இருக்கிற பார்ப்பன எதிர்ப்பு என்கிற ஒரு கோணம்தான் காரணமாக இருக்குமே தவிர ஜஸ்டிஸ் கட்சியை விமர்சிப்பது சரியல்ல என்கிற அளவில் பெரியார் அன்றைக்கு பேசியிருக்கிறார்.
அப்படி பாரதியினுடைய பாடல்கள், பாரதிக்கு கட்டுகிற மணிமண்டபம், பாரதியினுடைய ஆரிய செயல்பாடு, பாரதியினுடைய பாடல்களை திருத்தம் செய்தது என்று அந்த கிட்டத்தட்ட 1920கள் தொடங்கி 50கள் வரையிலும் ஒரு 30 ஆண்டு காலம் பெரியார் வாழ்ந்த காலத்தில் பாரதியினுடைய செயல்பாடு குறித்து, பாரதியினுடைய பாடல்கள் குறித்து, பாரதிக்கு கட்டப்பட்ட மண்டபம் குறித்து, பாரதியார் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் ஏன் இப்படியெல்லாம் பாடுகிறார், அவருடைய பாடல்கள் சாதி ஒழிப்புக்கு என்ன செய்தது, சாதி ஒழிப்புக்கு மூலமாக இருக்கிற, சாதியை புனிதப்படுத்துகிற சாத்திரங்களை, சம்பிரதாயங்களை, வேதத்தை, உபநிடத்தை, ஸ்மிருதியை எல்லாம் பாரதி எங்கே கேள்வி கேட்டார்? சாதிக்கு அடிப்படையாக இருக்கிற வர்ணாசிர தர்மம், வர்ணாசிர தர்மம் என்கிற அந்த தர்மத்தை, அந்த மூலத்தை பாரதி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ஜாதி ஒழிய வேண்டும் என்றுதான் பெரியார் போராடினார். அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போதும் கூட ஜாதி தொடர்ந்து நீடிக்கிறது என்று பெரியார் ஆத்திரப்பட்டார், பெரியார் விமர்சித்தார், பெரியார் கேள்வி கேட்டார். ஆனால் அப்படி ஜாதி ஒழிப்பிற்காக பாரதி என்ன செய்தார்? ஜாதியை கட்டி காக்கிற மூலமாக இருக்கிற சாத்திரங்களை, சம்பிரதாயங்களை, வேதங்களை, ஸ்மிருதிகளை, கடவுள்களை அவர் பாரதி எங்காவது பேசியிருக்கிறாரா என்று கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலம் அவர் காலத்திலே பாரதி சார்ந்து நடக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் பெரியார் தன்னுடைய இலக்கிய வெளியில், தன்னுடைய இலக்கிய அணுகுமுறையில், தன்னுடைய இலக்கிய கண்ணோட்டத்தில் அவர் அம்பலப்படுத்தினார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கும் பாரதியை பற்றி பேசுகிற, பாரதியை உயர்த்தி பிடிக்கிற, பாரதியை வாழ்நாள் முழுக்க வரித்து கொண்டு பேசுகிற யாரும் பெரியாருடைய பாரதி கண்ணோட்டத்தை, பெரியார் வைத்திருந்த பாரதியாரின் கண்ணோட்டத்தை பேசுவதற்கு தயங்குகிறார்கள், பேசுவதற்கு அச்சப்படுகிறார்கள், அதை கடந்து போகிறார்கள். ஆனால் பெரியார் ஒரு நடைமுறையில், பெரியார் ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறையில் அன்றைய காலத்தில், அவர் காலத்தில் சாதி ஒழிப்புக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருந்த பெரியார் பாரதியை அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தார். பாரதி தொடர்பாக நடைபெற்ற அத்தனை சம்பவங்கள், அத்தனை நிகழ்வுகளின் மீதும் பெரியார் தன்னுடைய கருத்துக்களை, பெரியார் தன்னுடைய கண்ணோட்டத்தை முன்வைத்தார். அப்படி பாரதி இந்த பார்ப்பனிய சமூக அமைப்பை எப்படி தொடர்ந்து அவருடைய பாடல்களும், பாரதியை ஆதரிக்கிறவர்களும், பாரதியை தூக்கி பிடிக்கிறவர்களும் எப்படி இந்த பார்ப்பன சமூக அமைப்பை தொடர்ந்து நீடிக்க செய்கிறார்கள் என்கிற கோபம்தான் தந்தை பெரியாருக்கு பாரதியை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையில்தான் பெரியார் பாரதியை அம்பலப்படுத்தினார். பெரியாருடைய இலக்கிய வெளி என்பது பார்ப்பன சமூக அமைப்பை அம்பலப்படுத்துவது என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான அந்த இலக்கிய வெளியாக இருக்கிறது. அந்த பார்ப்பன சமூக அமைப்பை அம்பலப்படுத்துவதன் பகுதியாகத்தான் பாரதியையும் அம்பலப்படுத்தினார். பாரதியின் பாடல்கள் திருத்தப்பட்ட போதும் அவர் அப்படித்தான் பேசினார். தொடர்ந்து ஆரிய இனப்பெருமையை உயர்த்தி பிடிக்கிற பாரதியை, உயர்த்தி பிடிக்கிற அவரது சிந்தனையை பெரியார் தொடர்ந்து அம்பலப்படுத்தினார். நாம் இன்றைக்கும் தமிழ் இலக்கிய வெளியில், தமிழக சிந்தனை மரபில் பாரதியை நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். பெரியாருடைய இலக்கிய வெளி என்பது இந்த பார்ப்பன சமூக அமைப்பை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படி அம்பலப்படுத்த வேண்டும் என்பதன் ஒரு பகுதியாகத்தான் பாரதியை பெரியார் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்தார், தொடர்ந்து திறனாய்வு செய்து வந்தார் என்கிற செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.